அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திங்கட்கிழமையில் வருது. இந்த அமாவாசை இது திங்கட்கிழமையில் வர்றதுனால இதற்கு சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை அன்று இந்த 3 மரங்களை நீங்கள் தொட்டு வணங்குவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அனைத்தும் குறையுங்க. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு செல்வ நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மரத்தை தொடும்போது அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். பித்ருக்களுடைய சாபங்கள் குறையும், முன்னோர்களுடைய சாபங்கள் குறையும். அதே போல் கால சர்ப்ப தோஷம், இது போல் ஏதாவது ஒரு தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதே போல் நீங்கள் என்ன நினைத்து அந்த மரத்தை நீங்கள் தொடுறீங்களோ அந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறுங்க. அதே போல் சிவபெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். அதாவது அமாவாசை திதியானது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையில் வரும்போது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. இந்த நாளில் வரும்போது நம்ம செய்த பாவங்களிலிருந்து விடுபடவும் தெய்வ சக்தி நம்மளுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கிய நாளாக இருக்குது. அதனால் இந்த நாளில் நம்ம இந்த மரத்தை தொட்டு வணங்குவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதி, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, பண கஷ்டம் என்பதே நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்காது. அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடியது தான் இந்த சோமாவதி அமாவாசை. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் தொட்டு பாருங்கள். அது என்ன மரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சோமாவதி அமாவாசை திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இந்த நாளில் பித்ருக்களுடைய அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் குறையணும், வேறு ஏதாவது தோஷங்கள் கிரக தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் விலகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதே போல் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் குறையணும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், திருமணம் ஆகாமல் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. இது போல் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா கண்டிப்பாக அது பித்ருக்களுடைய சாபமாக தான் இருக்கும். அதனால் திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை என்று அதிகாலையில், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சு ஒரு சொம்புல சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. அதில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், மல்லிகைப்பூ, வேறு ஏதாவது ஒரு பூக்கள் கிடச்சுன்னா அந்த பூவை அந்த தண்ணீரில் போட்டு கொஞ்சமாக எள்ளை அந்த தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டில் சூரியர் உதிக்கும் திசை எந்த பக்கம் இருக்கோ, மொட்டை மாடி, பால்கனி, இல்லை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி எந்த இடத்துல சூரிய பகவான் தெரிகிறாரோ அந்த இடத்துல போய் இந்த தண்ணீரை அபிஷேகம் பண்ணுவது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிக்க முடியலன்னா சூரியன் உதிக்கிறார் பாருங்க, அந்த நேரத்தில் இந்த வழிபாடை பண்ணுங்க. கண்டிப்பாக பித்ருதோஷங்கள் விலகும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும். அதனால் இதை நீங்கள் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதை பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பண்ணலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. இது போல் நீங்கள் சூரியனுக்கு தண்ணீர் ஊற்றி நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 மரங்களை இன்றைய தினத்தில் நீங்கள் தொட்டாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் விலகும், உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும், நல்ல ஒரு செல்வ நிலையை அடையக்கூடிய அற்புதமான ஒரு வழியை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் என்ன நினைத்து இந்த மரத்தை தொடுறீங்களோ அந்த ஒரு வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா வன்னி மரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது சோமாவதி அமாவாசை திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அன்று காலையிலிருந்து மாலை ஒரு 6 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த மரம் உங்களுக்கு கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அந்த மரத்தை நீங்கள் தொட்டு வணங்குங்க. உங்களுக்கு அந்த மரத்தை உங்களால் சுத்த முடிஞ்சதுன்னா ஒரு 108 முறை இன்றைய தினத்தில் சுற்றும்போது, அதாவது அமாவாசை என்று சுற்றும்போது அந்த வன்னி மரத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்றிருப்பதாக ஐதீகம். இந்த நாளில் அவங்க அந்த மரத்தில் இருந்து பக்தர்கள்
பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதாக ஐதீகம். அதனால் இன்றைய நாளில் இந்த வன்னி மரத்தை நீங்கள் தொட்டு வணங்கிட்டு அந்த மரத்தை உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு 9 சுற்று சுற்றலாம். அதே போல் ஒரு 108 முறை நீங்கள் சுற்றும்போது உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ, இது வரைக்கும் நிறைவேறாத பிரார்த்தனையோ இல்லை உங்களுடைய கஷ்டங்களோ அதை சொல்லி அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் அதை சுற்றும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் சிவபெருமானும் பார்வதி தாயாரும் நிறைவேற்றி தருவாங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு சுற்றி வந்தாலே போதும். உங்களுடைய விருப்பம் தான் 108 முறை சுற்றினாலும் சரி இல்லை 9 முறை சுற்றினாலும் சரி, உங்களுடைய விருப்பம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழை மரம். வாழை மரத்தில் விஷ்ணு பகவானும் மகாலட்சுமி தாயாரும் அந்த மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் இந்த நாளில் இந்த மரத்தை தொட்டு நீங்கள் வணங்கும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான 16 செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. அதனால் வாழை மரம் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா எங்கே இருந்தாலும் சரி அந்த மரத்தை தொட்டு கும்பிடுங்க. உங்களால் அந்த மரத்தை சுத்த முடிஞ்சுதுன்னா ஒரு 9 முறை இல்லைன்னா ஒரு 108 முறை சுற்றி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அன்றைய தினத்தில் அந்த மரத்தை தொட்டு கேளுங்க. நீங்கள் சுற்றும் போது கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரச மரம். இந்த அரச மரத்தில் விஷ்ணு பகவானும் இருக்கிறாரு, சிவபெருமானும் இருக்கிறாரு, பிரம்மாவும் இருக்கிறாங்க, மகாலட்சுமி தாயார், அனைத்து தெய்வங்களும் இந்த அரச மரத்தில் இருப்பதாக ஐதீகம். அது மட்டும் கிடையாதுங்க, பித்ருக்களும் இந்த அரச மரத்தில் இருப்பதாக ஐதீகம். விநாயகருடைய பரிபூரண அருளும் கிடைக்கும். இன்றைய நாள் அதாவது திங்கட்கிழமையில் அமாவாசை என்று நீங்கள் இந்த மரத்தை அரச மரத்தை தொட்டு வணங்கி நீங்கள் அந்த மரத்தை சுற்றும் போது அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். பித்ருக்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வர்றது நமக்கு பார்த்திங்கன்னா பித்ருக்கள் தோஷங்கள், முன்னோர்களுடைய தோஷங்களாக இருக்கலாம். அந்த தோஷங்கள் எல்லாம் விலகணும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அரச மரத்தை ஒரு 9 முறை இல்லைன்னா ஒரு 108 முறை நீங்கள் சுற்றும்போது அதீத பலன் தரக்கூடியது. அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் அன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதனால் இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசை என்று இந்த 3 மரங்களை தொட்டு வணங்குங்க. சப்போஸ் உங்களுக்கு 3 மரம் கிடைக்கல, ஏதாவது 2 மரம் கிடைச்சாலும் அதை தொட்டு வணங்குங்க. 1 மரம் கிடைச்சா கூட நீங்கள் இந்த ஒரு வழிபாடை தாராளமாக பண்ணலாம். சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் பண்ணணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க இந்த நாளில். அதே போல் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துலேயும் மரத்தை தொடக்கூடாது. சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் செய்யலாம். சப்போஸ் உங்களால் செய்ய முடியலைன்னா உங்களுடைய கணவர், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள இந்த ஒரு வழிபாடை செய்ய சொல்லுங்கள். வேறு எதுவும் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாது. அதே போல் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு சொம்பில் தண்ணீரில் பால் கலந்து இந்த 3 மரத்துக்குமே, அதாவது இந்த 3 மரத்துக்குமே அபிஷேகம் பண்ணுவது போல் அதோட வேரில் ஊற்றும்போது நிச்சயமாக நல்ல ஒரு ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் இருக்கிற வறுமை முழுவதும் நீங்கும். கடன் பிரச்சனை, நோய்கள் இது அனைத்தும் தீருங்க. ஒரே கல்லில் பல மாங்கான்னு கூட சொல்லலாம். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.